இதோ ஒரு ஏணி பூமியிலே வைக்கப்பட்டு இருந்தது. அதன் நுனி வானத்தை எட்டி இருந்தது. அதிலே தேவதூதர் ஏறுகிறவர்களும் இறங்குகிறவர்களுமாய் இருந்தார்கள். அதற்கு மேலாக கர்த்தர் நின்று. ஆதியாகமம் 28:12. யாக்கோபு தன் சகோதரனாகிய ஏசாவின் முகத்திற்கு விலகி ஓடி போகிற போது சூரியன் அஸ்தமித்தபடியினால் ஒரு இடத்தில் ராத்தங்கி கற்களில் ஒன்றை எடுத்து தன் தலையின் கீழ் வைத்து அங்கே நித்திரை செய்யும்படி படுத்துக்கொண்டார். அவர் சொப்பனத்திலே இதோ ஒரு ஏணி பூமியில் வைக்கப்பட்டிருந்தது. அதன் நுனி வானத்தை எட்டி இருந்தது. அந்த ஏணியிலே தேவதூதர்கள் ஏறுகிறவர்களும் இறங்குகிறவர்களுமாய் இருந்தார்கள். அதற்கு மேலாக கர்த்தர் நின்று அவனோடே பேசினார். தேவன் யாக்கோபை சந்தித்தார். பூமிக்கும் வானத்திற்கும் எத்தனை தூரம்! நான் என் தேவனை ஒருபோதும் கண்டு சந்தித்து பேச முடியாதே. யாக்கோபு தேவனை சந்திக்க ஒரு ஏணி அன்று வைக்கப்பட்டது. இன்று வானத்தையும் பூமியையும் இணைக்கும் ஏணி நமது இரட்சகராயிருக்கிற இயேசு கிறிஸ்துதான். சிலுவையில் 3 ஆணிகளில் தலை சாய்க்க இடம் இல்லாதவராய் ஜீவனை விட்டபடியினால் தேவாலயத்தின் திரைச்சீலை 2ஆக கிழிக்கப்பட்டு என் தேவனை நான் சந்திக்க இயேசு கிறிஸ்து வழியை உண்டாக்கிவிட்டார். அதற்காக மனுஷகுமாரன் சிலுவையிலே உயர்த்தப்பட வேண்டியது அவசியமாய் இருந்தது. யாக்கோபின் ஏணி அன்று அவரின் தனிமையை கண்டது, தேவனை காண்பித்தது, தேவ பிரசன்னத்தை உணரச் செய்தது, அவரை கண்டுபிடித்தது, உணர்த்தினது, வழி நடத்தினது, கண்மணியைப் போல காத்தருளினது. அதுபோலவே இயேசு கிறிஸ்து நமக்காக மத்தியஸ்தராக வந்து பிதாவோடு நம்மை ஒப்புரவாக்கி பரிந்து பேசி ஆவி ஆத்துமா சரீரத்தின் நன்மைகளை நமக்கு பெற்று தருகிறார். வானத்திற்கும் பூமிக்கும் நடுவே வைக்கப்பட்ட ஏணி இயேசு கிறிஸ்துவின் சிலுவையே. அதை உறுதியாய் பற்றிக்கொள், வெற்றிக்கொள். அவருக்கே என்றென்று மகிமை உண்டாவதாக. ஆமேன். ஜெபம். பரலோக பிதாவே, உம்மை உறுதியாய் பற்றிக் கொண்ட மனதை உடையவன் உம்மையே நம்பி இருக்கிறபடியினால் நீர் அவனை பூரண சமாதானத்துடன் காத்துக்கொள்வீர். உமது சமாதானத்தை எனக்கு தந்து என்னை ஆசீர்வதியும். ஆமேன்.